ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி உங்கள் காசு எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் 20 ரூபாய் மட்டும் போதும். நெட்டு நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் அதுக்கு சேர்த்து நான் காசு போடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் 10 ரூபாய் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறப்போ சிக்னல் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இனிமேல் அதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. முக்கியமாக நம்மளோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அங்கே இங்கேன்னு அலைய வேண்டியிருக்கும். ஆனால் ஆன்லைன் மூலமாகவே அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது மாதிரிப்பட்ட 4 முக்கிய அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, இப்போ நம்ம 2 சிம் வச்சுருந்தோம்னா 2 சிம்மையும் கரெக்டாக யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு சிம்மை கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். மேபி ரீசார்ஜ் பண்ணாமல் கூட வச்சுருப்போம். ஒரு 90 நாள், அதாவது 3 மாதம் வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணலை, அதில் எந்த காலுமே வரல அப்படி இருந்துச்சுன்னா அதை லாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்களுக்கு அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நம்மளில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனி வச்சுருக்கவங்க டிஎஸ்பி, அதாவது டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர், அவங்க யாருன்னா வோடாஃபோன், ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், இவங்கள தான் டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டகரி வைஸ் பிளான் வச்சுருப்பாங்க. இப்போ 90 டேஸ்ங்கிறத காமனாக வச்சுருக்காங்க. அடுத்து முக்கியமான அப்டேட் என்னென்னா, ஜனவரி 23 அன்னைக்கு ட்ராய் எல்லா டிஎஸ்பி கிட்டையும் நியூ டெராஃப் வவுச்சர் பற்றி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்மியான அமௌண்ட்டில் இருந்து அதிகமான டெராஃப், அதாவது ரீசார்ஜ் பிளான் 10 ரூபாயில் இருந்து என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்னென்ன அப்டேட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ட்ராய் சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ டெராஃப் பிளானில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்கிறேன். செகண்ட் அப்டேட் என்னென்னா, 10 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதில்ல, இல்லை அம்மா அப்பா இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் டாக் டைம் தான் அப்படின்னா டாக் டைம் தனியாகவே இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேலிடிட்டி கிடையாது, அன்லிமிட்டட் தான். இப்போது 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னா அதுக்குமே அன்லிமிட்டட் வேலிடிட்டி தான் கொடுக்குறாங்க. ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் பிஎஸ்என்எலுக்கு மட்டும் அன்லிமிட்டட் வேலிடிட்டி கிடையாது. அது பேஸ்ட் ஆன் பிளான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 ரூபாய்க்கு பிளான் போட்டிங்கன்னா அது என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜியோவை பற்றி பார்க்கலாம். இவங்க 90 டேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 மாதம். இந்த 3 மாதத்துக்குள்ளே நாம் ரீசார்ஜ் பண்ணி அந்த காசு எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நம்ம நம்பரில் எந்த பிளானுமே இல்லை அப்படின்னா 3 மாதம் வரை வெயிட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எதுவுமே ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் சிம்மை லாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்களுக்கு அலோகேட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்டெல்லையும் பார்த்திங்கன்னா 90 டேஸ் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 டேஸ் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதாவது 90 + 15 டேஸ், அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த சிம் திரும்ப உங்களுக்கு கண்டினியூ ஆகும். கிரேஸ் பீரியட் முடிஞ்சு இன்னுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா சிம்மை பிளாக் பண்ணிவிட்டு அதை இன்னொருத்தங்களுக்கு அலோகேட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வோடாஃபோன், இவங்களும் அதே மாதிரி தான் 90 டேஸ் தான். ஆனால் 49 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணால் அடுத்து ஒரு 30 நாளுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 30 நாளுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பிளான் போடணும். அப்படி நீங்கள் எதுவும் போடலை அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி தான் பிளாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்களுக்கு அசைன் பண்ணி விட்டுருவாங்க. கடைசியாக பிஎஸ்என்எல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 180 டேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 180 டேஸ்க்குமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை, யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே உங்ககிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா தான் அதை வேறொருத்தங்களுக்கு அலோகேட் பண்ணி விட்டுருவாங்க. இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி அந்த சிம்மை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வேறொருத்தங்களுக்கு அலோகேட் பண்ணுறது அண்ட் பிளாக் பண்ணுறது இந்த மாதிரி நடக்காது. தேர்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா அது சிக்னல் ப்ராப்ளம் தாங்க. நமக்கு நிறைய பேருக்கு டவர் கிடச்சிருக்காது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் சிக்னல் கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் கிராஸ் கால் கூட நிறைய பேருக்கு வந்திருக்கும். இனிமேல் இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அது என்னென்னா ஷேர்டு டவர், அதாவது ஜியோ, பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடாஃபோன்
எல்லாத்துக்குமே முன்னாடி தனித்தனியாக வந்து டவர் வந்து வச்சுருந்தாங்க. இப்போது அந்த மாதிரி இல்லாமல் இப்போது ஒரு இடத்துல ஜியோ டவர் தான் இருக்குது, ஏர்டெல் டவர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மக்கள் வந்து ஜியோ டவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து 35,000 கிராமங்களை வந்து கவர் பண்ணுதுன்னு வேற சொல்கிறாங்க. இப்போது ஆளாளுக்கு ஒரு டவர் வச்சா அதுக்கான ஸ்பேஸ் வேணும், மெயின்டெனன்ஸ்க்கு செலவாகும், அதுக்கான காசையெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. ஸோ இது எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஷேர் டவர் பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால இனி நாம் சிக்னலுக்காக ஒரி பண்ணிக்க வந்து தேவையில்லை. 4th அப்டேட் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதோட நிறுத்திக்காமல் ஆன்லைனில் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கான அப்ளிகேஷன் தான் சஞ்சார் சாதி. இது வந்து ஜனவரி 17, 2025 இப்போ தான் வந்து வந்திருக்கு. அதனால நிறைய பேருக்கு இது தெரிய வந்து சான்ஸ் இல்லை. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுருந்தா லிங்க் அனுப்பி மிஸ்கைட் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப்பில் ஃபேக்கான மெசேஜ் பண்ணுறவங்களோட நம்பரை இந்த ஆப்பில் போட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த நம்பரை பிளாக் பண்ணிடும். டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒரு புதிய ஸ்கேம் வந்து வந்திருக்கு. இதனால பலர் லட்சக்கணக்கில் வந்து இழந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கால் வந்தால் இந்த நம்பரை இந்த ஆப்பில் போட்டு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதற்கான ஆக்ஷனை வந்து எடுத்துருவாங்க. இது ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மட்டும் இல்லை, iOSக்கும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் டிபார்ட்மெண்ட் தான். இதை டாட்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. உங்கள் மொபைல் இப்போ தொலைஞ்சு போச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்களோட மொபைல் அல்லது உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலை இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நீங்கள் தொலைச்ச அந்த மொபைலோட IMEI நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அந்த மொபைலில் போட்டு வச்சுருந்த சிம் கார்டோட நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருந்த FIR காப்பி ஒன்று வேணும். இது எல்லாம் அப்லோட் பண்ணணும். எந்த இடத்துல மொபைலை நீங்கள் தொலைச்சிங்கன்னு ஒரு யூகம் வந்து இருக்கும் இல்லை, அந்த லொக்கேஷனை வந்து பின் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதை பார்த்துட்டு மொபைல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அனுப்புன லொக்கேஷனை வச்சு உங்கள் மொபைல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் அட்லீஸ்ட் அதை லாக் பண்ணவாது செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நாம் எல்லாம் வந்து முடிச்சிடலாம். இனி அங்கே இங்கேன்னு அலைய வந்து தேவையில்லை. இந்த சஞ்சார் சாதி அப்ளிகேஷனில் இன்னுமே நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி இன்னும் மேலே தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.